अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एनबी कुक्स होममेड रेसिपी। நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி பக்ரீத் ஸ்பெஷலாக நான் எங்கள் வீட்டில் செஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறுபடியும் செஞ்சு பாருங்கள். பார்த்துடலாமா? போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் சூடான உடனே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹைதராபாதி தம் பிரியாணின்னு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போடுவாங்க. அதனால் நீங்களும் போடுங்க. போட்டு ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் ஃபுட் கலர் தண்ணியில் கலந்து நான் போட்டிருக்கு. நீங்கள் வேணுன்னா அப்படியே பவுடர் இருந்துச்சுன்னா பவுடராக போட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட லிக்விட் ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுடலாம். நான் என்கிட்ட பவுடர் ஃபுட் கலர் இருந்துச்சுனால நான் கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அப்படியே ஊற்றிட்டேன். தண்ணியில் கலந்து போட்டால் எல்லா பக்கம் சமமாக உங்களுக்கு கலர் வரும். ட்ரையாக அப்படியே பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கலர் வராது. ஒவ்வொரு இடத்துல டார்க் இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ரொம்ப லைட் இருக்கும். பக்கத்தில் நான் தண்ணி அதுக்குள்ளே சூடு பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அதுக்குள்ளே தண்ணி சூடாகட்டும். நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா, உப்பு, பிரியாணி இலை, வீல் போட்டுடலாம். போட்டுட்டு அதை சூடாகிறதுக்காக மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே சூடாகட்டும். நான் அரிசி கூட ஊற வச்சுட்டேன். அது ஊறிட்டு இருக்குது. பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 60% இப்போ வெந்துடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளே அதே ஆயிலில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் பெரிய சைஸ் 1 வெங்காயம் நான் போட்டு கட் பண்ணி நீளமாக சன்னமாக கட் பண்ணி அதே எடுத்து வச்சிடலாம். பெடிஸ்த் ஆகட்டும், அது லாஸ்ட்டில் போடுறதுக்காக ஆகும். பெடிஸ்த் ஆகிடுச்சுன்னா அதுவும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் வெங்காயம் போட்டுடுவேன். போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா மட்டனுக்கு இது தேவை. அதனால் இப்போது வெங்காயம் போட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி எடுத்துடலாம். நல்லா குக் ஆகட்டும், கலர் வரட்டும். நான் எங்கள் வீட்டில் பக்ரீத் ஸ்பெஷலாக இது செஞ்சுருக்கேன். இன்னொரு 2 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி செஞ்சுருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துச்சு நிறையா. 2 பேர் சில பேர் இது சாப்பிடணும்னு சொல்லிச்சு ஹைதராபாதி பிரியாணி. சில பேர் ஜீரா சம்பா ரைஸில் நம்ம சவுத் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிச்சு. அதனால் அது செஞ்சுருக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் அது 2 வீடியோ எடுத்துருக்கு. எடிட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலை இருந்துச்சுனால அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இன்னொரு வீடியோ இருக்குது. நம்ம ஜீரா சம்பா பிரியாணியோட அது போட்டுடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போடுறேன் உங்களுக்காக. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மட்டன் கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ரிடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் உப்பு போட்டு வதக்கிட்டு வேலி போட்டிருக்கு. பிரியாணியில் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் வதக்கி அதுக்கப்புறம் நான் ட்ரை மசாலா போட ட்ரை மசாலாவில் என்னென்ன இருக்குன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா, இதை மட்டும்தான் இருக்குது. எல்லாமே 1/2 டீஸ்பூன் இருக்குது. மஞ்சள் தூள் மட்டும் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி இருக்குது. பிரியாணி மசாலா மட்டும் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். அப்போது பச்சை வாசனைலாம் போயிடும். நம்ம மசாலாவோட பச்சை வாசனை, ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசனை, அப்புறம் மட்டனோட உங்களுக்கு ஸ்மெல்லாம் போயிடும். நான் இங்கே 750 கிராம் மட்டன் எடுத்திருக்கு. அதே மாதிரி 750 கிராம் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுறதுக்காக விட்டுட்டேன். அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு பொல ரைஸ் வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டன் நல்லா குக் பண்ணிடணும். மட்டன் ஸ்மெல்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கலர் அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு சாப்பிடணும் தோணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கனும் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய ரெசிபி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு நான் விசில் விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு எனக்கு கம்மி மாதிரி தெரிஞ்சதுனால நான் போட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கரெக்டாக இருக்குது. அதனால் நான் உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். கொஞ்சம் புதினா தழை, கொத்தமல்லி தழை 2 சேர்த்து நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டைமில்
கேவுடா எசன்ஸ் இருக்கும்ல அது போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி புதினா அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உருளைக்கிழங்கு 60% நம்மளுக்கு வெந்திருக்குது. அதனால் இன்னும் ஒரு 40% இருக்குது. அதனால் இப்போது மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், அந்த கரெக்டாக வெந்துடும். கரெக்டாக ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க வந்துடுச்சு, ஒரு கொதி வந்துடுச்சு தண்ணி. இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் போட்டதுனால பாருங்கள் பார்க்குறதுக்கு தண்ணி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ்க்குள்ளே அப்படியே ஃப்ளேவர் ஆட் ஆகிடும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பாருங்கள் பிரியாணி சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக ஹைதராபாத் இந்த மாதிரி தம் பிரியாணி செஞ்சு ஒரு தடவை பாருங்கள். நான் அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ ரைஸ் எப்படி இருக்குது பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்கு விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவை அந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு, எனக்கு டன் ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். எப்போவுமே பாசுமதி ரைஸ் குக் பண்ணுறப்போ தம் பிரியாணியில் 80% குக் பண்ணணும். 90% எல்லாம் 100% குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அரிசி தம் வைக்க போகிறோம்ல, அதனால் இதாகிடும், குழஞ்சி வந்துடும். எப்போவுமே 80% குக் பண்ணுங்கள். சில பேர் 70% கூட பண்ணுவாங்க. நான் 80% தான் பண்ண போகிறேன், எப்போவுமே பண்ணுவேன். அதனால் இப்போ பாருங்கள் 2 லேயராக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் கிரேவி இருக்குல்ல, மட்டன் உருளைக்கிழங்கு கிரேவி எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே மிச்சம் இருக்குது ரைஸ் எல்லாமே போகிறேன். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். மிச்சம் இருக்கிற ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்படியே கொதிக்க ரைஸ் போடுறதுனால அப்படியே ஆவி படுக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நம்ம வெரஸ்தை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயமோட அதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் இதில் பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பெரிஸ்தை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் ஃபுட் கலர், ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் இது. அது கூட கேவுடா எசன்ஸ் போட்டிருக்கு, நீங்கள் போட்டுக்கோங்க. பிரியாணி எசன்ஸ் சொல்லி விற்பாங்க கடையில், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் கேசர் போட்டுக்கலாம். குங்குமம் பூ பாலில் சுடு பாலில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே கலர் வந்துடும். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கூட நல்லா ஹெல்தி. இது கலர் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஆனால் இந்த தம் பிரியாணியில் எப்போவுமே கலர் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலேருந்து ஒரு 4 ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தம் வச்சிடலாம். தம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து நான் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ பொல வந்திருக்கு, ஒன்று கூட உடையவே இல்லை, சூப்பராக இருக்குது. பிளேட்டிங் போட்டாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த தடவை எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துச்சு. அவங்க ஹைதராபாத்தி பிரியாணி வேணும்னு சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜீரா சம்பா பிரியாணி வேணும்னு சொன்னாங்க. அதனால் 2 டைப்ஸில் செஞ்சேன் உங்களுக்காக கொண்டு வர்றேன். ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஜீரா சம்பா சிக்கன் பிரியாணி வரும், அதுக்கப்புறம் ஸ்வீட் ரெசிபி வரும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல் அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.